ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நேற்று நம்ம வந்து ஊக்கி மாத்திரா பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது ஊவோட சிம்பிள் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. நேற்று வந்து ஊவோட சிம்பிள் இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து இப்படி கீழே பாருங்கள், ஊக்கி மாத்திரா, இதுதான் அதோட சிம்பிள். இது போட்டால் இப்போ வந்து காங்கிறத நம்ம கூன்னு ரேட் பண்ணுவோம். நேற்று படித்தது கூ, இன்றைக்கி கூ. இப்போ பாருங்கள், கூ 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 டூ, சூ சூ ஜூ ஜூ. இதோட சிம்பிள் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? தமிழில் எப்படி வரும்? டா அந்த மாதிரி, டா டி டூ, அதே தான். டூ 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 நூ. இப்போ இந்த சென்டென்ஸ் வச்சு தான் நமக்கு வந்து இன்றைக்கி வார்த்தைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தமிழில் பிரித்து எழுதிருக்கு. இப்போ வந்து பூல்ங்கிறது தான் பூ போட்டிருக்காங்க, வெறும் ஃபா. அதோட இந்த பூக்குண்டான சிம்பிள் வந்து இது போட்டால் இது வந்து பூல்னா ஃப்ளவர், ஃப்ளவர். இப்போ வந்து சூரஜ்னா சூரியன், சன். இப்போ சா ப்ளஸ் ஊக்குண்டான சிம்பிள் ரா ப்ளஸ் இஜ். இப்போ எல்லாமே இது பிரித்து எழுதியிருக்காங்க. இதை நம்ம சேர்த்து எழுதும்போது இந்த சாக்கு கீழே இந்த ஊங்கிற சிம்பிளை போட்டுட்டோன்னா இது வந்து சூ ஆயிரும். சூ ரா இஜ், சூரஜ்னா சன். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து தா, ஊக்குண்டான சிம்பிள் தூத். இந்த தாக்கு கீழே இந்த சிம்பிளை போட்டால் இது வந்து என்னவா ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா தூ ஆயிடுது. அப்போ இந்த இத்தை சேர்த்தும்போது தூத்துனா மில்க். பிரித்து எழுதியிருக்கு, தமிழ் மாதிரியே தான் பிரித்து எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எழுதுகிறோம். இதில் என்னென்னா இந்த சிம்பிளை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருக்காங்க. தா ப்ளஸ் ஊக்கு உண்டான சிம்பிள் தா. இப்போ வந்து இந்த தாக்கு கீழே இந்த சிம்பிளை சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து தாங்கிறது தூ ஆயிரும். தூத்துனா மில்க். சேம் அதே பாருங்கள், கா பா கப், அதாவது அந்த லெட்ரு கா பா எல்லாம் இப்படியே இருக்குது உங்களுக்கு. இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த கா தா ப்ளஸ் ரா போட்டாங்க. இந்த காக்கு கீழே இந்த சிம்பிளை சேர்த்தும்போது கா பாக்கு கீழே இதை சேர்த்தும்போது இது பூ ஆயிடுது. கபூத்தர்னா பிஜிஎன், புறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லின்னா ரேடிஷ். பார்த்தீங்கன்னா மாக்கு கீழே இந்த சிம்பிள் எழுதியிருக்காங்களா பாருங்கள் நல்லா. இது இப்படி எழுதுனா இது மூவ் ஆயிடுது, மாங்கிறது மூவாக மாறிடுது. இப்போ லா ப்ளஸ் தொணக்கால் கொண்டானது முல்லின்னா ரேடிஷ், முள்ளங்கி. சூஹானா ரேட். பாருங்கள் எப்படி எல்லாம் பிரித்து எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி சேர்த்து எழுதணுங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்லேருந்து தான் நம்ம பெரிய சென்டென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஃபூல், சூரஜ், தூத், கபூத்தர், முல்லி, சூஹா. இந்த லெட்ரு எப்படி வந்துச்சுன்னு பொண்ணு, சூங்கிற லெட்ரு எப்படி வந்துச்சு இங்கே பார்த்துறீங்களா, ஊக்கு மாத்திராலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூத்தா ஷூ. அதுக்கப்புறம் பூட்டா ஓல்டு மேன், பூப் கிங். இங்கே பாருங்கள், ஜூலி கூப் படே, ஸ்டடி வெல். ஜூலி கூப் பட், ஜூலி ஸ்டடி வெல். ராஜு ஜூத்தா பஹனானா ராஜ் வியர் த ஷூஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், ராமு பூஜா கர், ராமு டூ ப்ரேயர். அதுக்கப்புறம் யூ ட்ரிங்க் மில்க், தூத் பி. இது எல்லாமே ஊக்கி மாத்திரால வர்றது. பாலு ஆயா, கபூத்தர் பக்கட், கேட்ச் த டவ். இப்படி இந்த மாதிரி எப்படி இந்த மாத்திராலேருந்து ஒவ்வொரு வார்த்தைகள் உருவாச்சுங்கிறத தான் நம்ம சேர்த்து எழுதி பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஊக்கி மாத்திரா. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஈஸியாக ரீடிங்கும் ரைட்டிங்ஸும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.